கோவை மாவட்டம் மடத்துக்குளத்தில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனை அறிமுகம் செய்து வைத்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சிறப்புரையாற்றுகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். ஆரம்பத்தில் எங்கே போனாலும் எதுக்கு போனாலும் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் விநாயகர் கொண்டு போவோம், பிள்ளையார் சொல்லி போடுவோம். அப்படி பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் முதல் கூட்டமாக மடத்துக்குளம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டு மடத்துக்குளம் நாடாளுமன்ற தொகுதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய கோட்டை, எந்த மாற்றங்கிறது இல்லை. 2006 2009 வரை நான் இதுக்கு மாவட்ட செயலராக இருந்திருக்கிறேன். 3 வருஷம் இருந்திருக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் அப்போ தான் பிரிஞ்சுது 2009. அதுக்கப்புறம் தான் இந்த மாவட்டம் திருப்பூர் கூட சேர்ந்தது. அதே போல் நான் மாவட்ட செயலர், ஜெயராமன் இருந்திருக்கார், எல்லாமே மாவட்ட செயலர், ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கார், மகேந்திரன் இருக்கார். ஆகவே எல்லா ஊருக்கும் நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆகவே இங்கே வந்து இந்த கூட்டத்தில் கலந்தது எனக்கு மிகப்பெரிய பெருமை. உள்ள பார்த்து ஏன்னா கடைசி மகேந்திரனுடைய கூட்டத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு செயலர் கூட்டத்துக்கு வந்து நினைக்கிறேன் இல்லை. ஆமாம், அப்படி வந்து இந்த பகுதிக்கு வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக. ஏனென்றால் இந்த மண் கழகத்துடைய கோட்டை. கண்டிப்பாக மடத்துக்குள தொகுதி பேசிக்கிட்டு இருந்தோம். மகேந்திரன் சொல்லிச்சு, அண்ணா இங்கே என்ன மகேந்திரன் திமுகவில் இங்கே வேட்பாளராக போட்டிருக்காங்கண்ணா. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம கட்சி இது நம்ம கோட்டைனா, அது 50,000 ஓட்டு உறுதி. திமுக வந்து 3 வருஷத்தில் ஒன்றுமே செய்யல, எல்லா வேலையும் நம்ம தானே செஞ்சிருக்கோம். நமக்கு ஓட்டு போடாமல் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க? ஆகவே அவருக்கெல்லாம் இந்த வாய்ப்புமே இல்லை. ஏதோ அவரே நிற்க மாட்டாங்கள பிடிச்சி திணிச்சு நிற்க வச்சிருக்காங்கன்னு சொன்னார். ஆகவே திமுகவில் வந்து ஓடி வந்து நிற்கிறதுக்கு யாரும் தயாரில்லை யாருமே. ஏனென்றால் இன்னைக்கு 3 ஆண்டு காலத்தில் எந்த திட்டமே செய்யலை. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டு காலத்தில் புறத்தில் அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியார் இருக்கும்போது சரி, அதிகமான திட்டங்கள் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு அத்தனை திட்டங்கள் நம்ம கொடுத்த திட்டங்கள், எந்த மாற்று கிடையாது. பொள்ளாச்சி ஜெயராமன் பேச சொன்னார், நீங்கள் வந்து எம்பினா மகேந்திரன் தான் அப்படின்னார். மாற்று கருத்து இல்லை, யாருமே மறுக்க முடியாது. நானும் நம்ம ராதாகிருஷ்ணன், ஜெயராமன் எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். மகேந்திரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு எம்பினா டெல்லிக்கு போய் நாடாளுமன்றத்தில் உட்காந்துட்டு இந்த சீட்டை தேய்ச்சிட்டு அப்படியே ஃப்ளைட்டில் போயிட்டு வந்து அப்படியே டெல்லி போயிட்டு சொல்கிறதுக்கு அது சில பேர் இருக்காங்க. யாருன்னா திமுக எம்பி 38 பேர். ஆனால் நம்முடைய எம்பி அப்படி இல்லை. ஒவ்வொரு துறையாக போய் பார்த்தீங்கன்னா இந்த துறையில் எப்படின்னு சொல்லி போட்டு பார்த்து திட்டங்கள் வாங்கி கொண்டு கூடிய ஒரே எம்பி மகேந்திரன். பெருமைக்காக சொல்லணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து இந்த ரோடு போட்டிருக்காங்கன்னா, இந்த உடுமலைப்பேட்டை வரல இந்த ரோடு வந்திருக்குதுன்னா கோயம்புத்தூர்லேருந்து அதுக்கு மகேந்திரன் தான் காரணம், மறக்க முடியாது. ஏன்னா நானும் ஜெயராமன் ராதாகிருஷ்ணன் வண்டியில் மகேந்திரன் ஓட்டு கேட்கும் போதே இந்த கண்டிஷன் வச்சோம். ஜெயராமனுக்கு ஞாபகம் இருக்குது, ராதாக்கு ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கானா? நீங்கள் வந்ததும் இந்த ரோடு போடணும். நாங்கள் சொன்னோம், கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் 1.5 மணி நேரம் ஆகுது, இந்த ரோடை போடுங்க, அவ்வளோ டிராஃபிக் ஆகி போச்சு. அதே போல் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் 20 நிமிஷத்தில் பொள்ளாச்சி வந்துடுறோம். 20 நிமிஷத்தில் பொள்ளாச்சி. ஆகவே அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூருக்கு அவர் தான் எம்பி. இன்னைக்கு தொண்டாமுத்தூர் பார்த்தீங்கன்னா சாதாரண எம்பி எங்கன்னா எங்கே மகேந்திரன் வந்தாச்சாமாங்க, பேர் எம்பினா. அப்படி எல்லா பக்கம் அவருடைய ஃபண்டில் பிரித்து கொடுத்து எல்லா பக்கம் திட்டங்கள். வால்பாறைக்கு போனால் இன்னைக்கு வால்பாறையில் தனிப்பட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மதிப்பு மரியாதை இருக்கும் எல்லா தொகுதியிலும். ஆகவே அப்படி சிறப்பாக பணியாற்றி சிறப்பாக திட்டங்கள் கொடுத்தவர். மத்திய அரசுடைய திட்டங்களை எப்படி கேட்டு பெற்று கொடுத்துருக்காரு. அதே போல தான் அவர் ட்ரைனிங் கொடுத்துருவார். அவர் வந்து மகேந்திரன் சிறப்பாக கார்த்திக் ட்ரைனிங் கொடுத்துருவார். கார்த்திக் நல்லா பிக்கப் பண்ணிக்குவா. அப்படி கார்த்திக் பற்றி உங்களுக்கு தெரியும், ஜெயராமன் சொன்னார். ஜெயராமன் தெளிவாக அவருடைய குடும்பத்தை பற்றி சொன்னார். குப்புசாமன் அவர்கள் ஒன்றிய கழக செயலாளராக நீண்ட காலம் இருந்தார். ஆனமலை மாசாமி கோயில் தலைவராக இருந்தார். கடைசியாக என்கிட்ட சொன்னார், கடைசியாக கடந்த முறை மகேந்திரன் நிற்கும் போது கூட அப்போ உங்கள் தொகுதிக்கு தான் வாய்ப்பு, மகேந்திரன் தான் எம்பி ஆனார். அதுக்கப்புறம் நிறைய சாதனை, அப்போ கூட அவர் சீட்டு கேட்டு அதுக்கப்புறம் கூட எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பான அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு நிற்க முடியாது, ரிசர்வ் தொகுதி. ஆகவே இது ஒரு வாய்ப்புன்னு சொல்லி கேட்டிருந்தார். அதுக்கப்புறம் எதிர்பாராதமாக மறைந்து விட்டார் ஒன்றிய செயலாளர். அதுக்கு முன்னால் நம்முடைய அருமை தம்பி கார்த்திக் அப்புசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய கழக செயலாளராக ஃபஸ்ட்டு நல்லா பணியாற்றினார். அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலராக பணியாற்றி அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் சிறப்பாக. கார்த்திக்னா ஒரு நல்ல பையன், எல்லாம் அன்பா பண்ண ஒரு நல்ல பேர் இருக்கு. இன்னைக்கு ஒன்றிய கழக செயலாளருக்கு தான் நம்ம எடப்பாடியார் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் தான் இன்னைக்கு எம்பிக்கு நிற்கிறார். ஆகவே ஒரு அருமையான உங்களுக்கு மகேந்திரன் போலவே
உங்களுக்கு வந்து எல்லா திட்டங்கள் கொடுப்பார், ஓடி ஓடி வரக்கூடியவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் மகேந்திரனுக்கு தெரியும் எப்படி வேலை வாங்கணும்னு நம்பிக்கிட்ட, அப்படி வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனையே கிடையாது. ஆகவே அருமையான ஒரு வேட்பாளர் நம்ம கழகத்தில். ஆகவே திமுக போல ரியல் எஸ்டேட் பண்ணுறது, அதே போல் கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இன்னைக்கு பணம் இருந்தால் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகலாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. கட்சிக்காக உழைத்த குடும்பம், கட்சி அவருடைய மனைவி இன்னைக்கு ஒன்றிய சேர்மனாக இருக்காங்க, இன்னைக்கு பணியாற்றிட்டு இருக்காங்க மக்களுக்காக. ஆகவே இன்றைக்கு நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருவார் ஒரு அருமையான வேட்பாளர். அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா களத்தில் நம்ம தான் நம்பர் ஒன் இல்லையா? நம்ம நம்பர் ஒன், நம்ம தான் ஃபஸ்ட்டு. வேறு யார் நமக்கு இணையாக யாரும் கிடையாது. இது எனக்கு இல்லை, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இங்கே இருக்கிறவங்க மூத்த முன்னோடிகள் எல்லாமே எங்களோட சீனியருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பல தேர்தல் பார்த்தவங்க, எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் நீங்கள்லாம் இருக்கீங்க, நிறையா இருக்கீங்க, பார்த்து தெரியும். ஆகவே இந்த களத்தில் சொல்லுங்கள், யாருக்கு பலம் பொறிந்தவர்கள்? அதிமுக வேட்பாளர் தான் பலம் பொறிந்தவர்கள். இந்த அதிமுக கட்சி சாதாரண கட்சி அது. இன்றைக்கு உலகத்தில் எடுத்துட்டா இன்னைக்கு 7வது கட்சி, இந்தியாவிலே பெரிய கட்சி அதிமுக. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 17 லட்சம் உறுப்பினர் கொண்டு இந்த கட்சியை ஆரம்பித்தார். 3 முறை முதலமைச்சராக இருந்தார்கள். அதுக்கு பின்னால் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 1.5 கோடி உறுப்பினராக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்கள். தொடர்ந்து ஆட்சியை கொண்டு வந்தார்கள், பல்வேறு திட்டங்கள் கொடுத்தாங்க. இந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி, 31 வருடம் ஆட்சியில் இருந்த கட்சி. அதுக்கு பின்னால் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயி நாட்டை ஆள முடியுமா? இந்த ஆட்சி 3 மாசத்துல போயிடும், 10 நாள்ல போயிடும், 6 மாசத்துல போயிடுறாங்க. 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சி நடத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து, அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் தேவையோ அத்தனை கொடுத்தவர் எடப்பாடியார். ஒரு கிளைச்சியாளர் இன்னைக்கு பொதுச் செயலாளர், ஒரு கிளைச்சியாளர் இருக்காரு, இன்னைக்கு பொதுச் செயலாளர் இருக்கார். கிளைச்சியாளர் சிலுவம்பாளையத்தில் இருந்தார் எடப்பாடியார், இன்னைக்கு பொதுச் செயலாளர் இருக்கார். வேற கட்சியில் ஆக முடியுமா? திமுக ஆக முடியுமா? கட்சி தலைவர் ஆக முடியுமா திமுக? அதுதான் எடப்பாடியார். ஆகவே எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாரு? 2 கோடிக்கு மேல் உறுப்பினராக உருவாக்கினார் இந்த கட்சியை. 2 கோடிக்கு மேல் உறுப்பினர் கொண்ட ஒரே கட்சி அதிமுக. எவ்வளவு பெரிய கட்சி. நம்ம கூட வந்து பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் போட்டி போட முடியுமா? போட்டி போட முடியுமா? பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன ஓட்டு இருக்குது? 4% வச்சிருக்காங்க, 3.5% ஓட்டு. நம்ம கூட களத்திலேயே கிடையாது, போட்டியிலேயே கிடையாது அவங்க. நமக்கு திமுக தான் போட்டி, இப்படிதானே? அவங்க எல்லாம் வந்து போட்டியில வேற யாருமே எந்த கட்சியும் கிடையாது. நமக்கு திமுக போட்டி, நம்முடைய எதிரி திமுக, அவ்வளவுதான். திமுகக்கு நம்ம சொல்றேன், நம்ம இருக்கும்போது எல்லா சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆனமலையார் நல்லார் திட்டத்துக்கு குழு போட்டோம். போய் ஜெயராமன் வந்தார், எடப்பாடியார் கேரளா போய் குழு போட்டார். அத்திக்குடி வனாஸ் திட்டத்தை நிறைவேற்றினார். 70 ஆண்டுகள பிரச்சனை, ஏர்போர்ட் விரிவாக்கம் 20 ஆண்டுகள பிரச்சனை. இன்னைக்கு எல்லா கிராம சாலைகள் போடப்பட்டிருக்குது, பாலங்கள் கட்டப்பட்டிருக்குது. அதிகமான கல்லூரி கொண்டு வந்திருக்கார், இன்னைக்கு லா காலேஜ் கொண்டு கொடுத்திருக்கார். இதெல்லாம் சொல்றேன். திமுக 3 வருஷத்துல ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க, ஒரே ஒரு திட்டம் திமுகக்கு. இன்னைக்கு ஏழைகளுக்கு நான் பாத்தீங்கன்னா நம்முடைய அருமை சகோதரர்கள் ஆதிரார் மக்களுக்கெல்லாம் கட்டப்பட்ட வீடுகள் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு ஏழைகளுக்கு யாருக்குமே வீடு கிடையாது. எத்தனை நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எத்தனை வீடு கொடுத்தேன்? ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும், ஜெயராமனுக்கு தெரியும், இன்னைக்கு மகேந்திரனுக்கு தெரியும். எத்தனை வீடு வாங்கினாங்க கேட்டு, எங்க கேட்டாலும் வீடு கொடுத்தோம், சாலையில் கொடுத்தோம். உடுமலைப்பேட்டை நகரத்துக்கு மட்டும் 50 கோடி கடைசியாக கொடுத்தோம். கூட்டுக்குடி திட்டம் ஜெயராமன் கடைசியாக ஒரு 70 கோடி வாங்கிட்டார். நான் தான் ஒதுக்கி கொடுத்தேன் எடப்பாடியார் கேட்டு. கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்தோம். மகேந்திர எத்தனை திட்டங்கள் கேட்டு வாங்கியிருக்குது இந்த தொகுதிக்கு, மண்டல தொகுதிக்கு அதிகமான திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். ஏதாவது ஒன்று திமுக செஞ்சிருக்காருன்னா, திமுக காரனுக்கு ஓட்டு கேட்க தகுதியா கிடையாது. இந்த எலெக்ஷன்ல ஓட்டு கேட்கக்கூடிய தகுதி, நெஞ்ச நிமித்திட்டு கேட்கக்கூடிய தகுதி அதிமுக காரனுக்கு மட்டும். காலர் தூக்கி சட்டை தூக்கிட்டு ஓட்டு கேட்கக்கூடிய தகுதி நம்முடைய அதிமுக காரனுக்கு இருக்கு, கூட்டணி கட்சிக்கு இருக்கு. எதுவுமே செய்யாம இன்னைக்கு அது மட்டுமல்ல, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, இதெல்லாம் அதிகம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்க வர்றாங்க. திமுக காரனுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு உள்ளேயே மக்கள் விடக்கூடாது, அதுதான் எதுவுமே செய்யாம. ஆகவே உங்களை பொறுத்தளவுக்கு இங்க இருக்கக்கூடிய நீங்க தான் எஜமானர்கள். பல்வேறு வேட்பாளர்கள் மகேந்திரன் உட்பட எல்லாத்தையும் வெற்றி பெற செய்தவர்கள் நீங்கள் தான். ஆகவே களத்தில் நம்ம தான் நம்பர் 1. ஆனாலும் கூட பொறுப்பாளர்கள்லாம் சரியான முறையில், நமக்கு தேர்தல் காலம் ரொம்ப குறைவு. ஆகவே நல்ல வேட்பாளரை எடப்பாடியார் கொடுத்திருக்கார். நம்ம களத்தில் பணியாற்றணும்.
நம்ம வந்து 20 நாள் முழுமையாக அந்த பணியில் இருக்கணும். இந்த கட்சி இவ்வளவு பெரிய பதவிகள் கொடுத்துருக்கு. சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு பூரா பெரிய பெரிய பதவி கொடுத்துருக்கு. இந்த கட்சியில் ஒரு கிளர்ச்சியாளராகிறதே பெருமை. பழைய ஆட்கள் நல்லா நிறைய தெரியும். தலைவர் காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு கிளர்ச்சியாருக்கு ஒரு பிரதிக்கு எவ்வளோ போட்டி வரும். என்னுடைய தந்தை காலத்தில் பார்த்துருக்கிறேன். என் தந்தை 72 உங்களுக்கு எல்லாம் தெரியும். 72 தாமரக்கொடி ஏற்றினவர். அப்போ இருந்து நான் இதய மாலைக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளர்ச்சியாளருக்கும் பிரதிநிதிக்கு எவ்வளோ போட்டி வரும். ஓட்டு பெட்டி வச்சு எடுப்பாங்க. ஆகவே இந்த கட்சியில் கிளை செயலாளரோ ஒரு நகர செயலாளரோ ஒரு பேரூராட்சி செயலாளரோ எந்த பொறுப்பு இருந்தாலும் முக்கியமான பொறுப்பு, மாவட்ட செயலர் உட்பட எல்லாம் முக்கியமான பொறுப்பு. இந்த பொறுப்பை கொடுத்தது இந்த கட்சி. நம்ம தலைவர் அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும். அது மட்டுமல்ல, இந்த கட்சினால உள்ளாட்சி பிரதிநிதிகள், முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், இந்த உள்ளாட்சியில் பதவிகள் கொடுத்தது யார்? இந்த கட்சி. 2011 புறத்துறை அம்மா அவர்கள் கூட்டணியில் அப்போ நம்ம ஆட்சிக்கு வந்தோம். 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்றோம். முடிஞ்ச பின்னால் அம்மா என்ன நினைச்சாங்க, நம்முடைய கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய பொறுப்புக்கு வரணும்னு சொல்லி போட்டு இதில் மட்டும் நம்ம வந்து டீசெண்டாக இன்னைக்கு வந்து விளைவிக்கலாம், அதிமுக முழுமையாக போட்டி போட்டு சொல்லி போட்டு 1,00,000 பேருக்கு மேல் உள்ளாட்சியில் மேயராக, தலைவராக, நகராட்சி தலைவராக, பேரூராட்சி தலைவராக, கவுன்சிலராக, சேர்மனாக எல்லாம் வந்தாங்க. எல்லாம் பச்சைகள் கையில் போடுற வாய்ப்பை 1,00,000 பேருக்கு மேல் உருவாக்குறது புரட்சித்துறை அம்மா அவர்கள் இந்த கட்சி தான் கொடுத்தது. அதுக்கு பிறகு கூட்டுறவு சங்க தேர்தல். கூட்டுறவு சங்க தேர்தல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே திமுக காங்கிரஸ் தான் இருப்பான். உங்களுக்கு தெரியும். முதலாக 2017 மேல் 2,00,000 பேர் கூட்டுறவு சங்கத்தில் நம்முடைய கட்சியை சேர்ந்தவர் வந்தாங்க. பச்சைகள் கையெழுத்து போட்டாங்க. 2,00,000 பேருக்கு மேல தலைவராக, உறுப்பினராக, கவுன்சிலராக வந்தாங்க. தெரியும். கிட்டத்தட்ட 3,00,000 4,00,000 பேர்த்து இந்த கட்சி தான் உருவாக்குச்சு. ஆகவே இந்த கட்சி நமக்கு இவ்வளவெல்லாம் கொடுத்துருக்கு. எந்த பொறுப்பாக இருந்தாலும் இந்த கட்சி கொடுத்துருக்கு. இந்த கட்சிக்கு இந்த 20 நாட்கள் நம்ம வந்து விசுவாசத்தோட பணியாற்றணும். நீங்க நல்லா பண்ணுவீங்க. நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை. கண்டிப்பாக எதிரியை நாம் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. பூத் லெவல் நாம் வேலை செய்யறோம். பூத் கமிட்டி போட்டிருக்கிறோம், மகளிர் குழு போட்டிருக்கிறோம், பாசறை போட்டிருக்கிறோம். ஒரு பூத்துக்கு 59 பேர் போட்டிருக்கிறோம். பூத் லெவல் நம்ம வேலை செய்யணும். ஒரு பூத்தில் குறைஞ்சபட்சம் 350 ஓட்டு நம்ம வாங்கணும். 350 ஓட்டுக்கு மேல எவ்வளவு வேணாலும் வாங்க. ஆனால் 350 ஓட்டு நம்ம குறையக்கூடாது ஒரு பூத்தில். இதுதான் நம்ம கணக்கு. சரியான போல வேலை செய்யுங்க. நம்ம வேலைக்கு யாரும் இணையாக முடியாது. சிறப்பான முறையில் நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு, வெற்றி நமது. இந்த மடத்துக்குள தொகுதி ராசியான தொகுதி, நம்முடைய கோட்டை. 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நீங்கள் எல்லாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு, அதே போல இந்த 85 வயதுக்கு மேல் இருக்கிறவங்க, அதே போல பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கெல்லாம் முன்னாடியே வந்து பிஎல்ஏ ஏஜென்ட் இருப்பீங்க. நீங்கள் அதை சரியாக கவனித்து அந்த ஓட்டெல்லாம் முன்னாடியே போட வேண்டியது இருக்கும். அது கவனமாக பார்த்து அந்த பூத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட்டுக்கெல்லாம் சரியான முறையில் பார்த்து அது போல் செய்ய வேண்டும் என்று கேட்டு, அந்த ஓட்டுகள் நமக்கு வரணும். அவங்க வீட்டிலேருந்தே ஓட்டு போடலாம். உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க வந்து அதிகாரிகள் வருவாங்க. அப்போ நீங்கள் வந்து கொண்டு வந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டு, இந்த சிறப்பான முறையில் குறுகிய காலத்தில் ஆமாம் நிறைய நிறுத்திட்டாங்க. 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்திட்டாங்க. வீடு கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. வீடே கொடுக்கறது இல்லைங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய எம்பிகள் எப்படி காவிரி நீர் பிரச்சனைக்கு மகேந்திரன்லாம் அங்கே போய் போராட்டம் பண்ணாங்க. நம்ம எம்பியை போராட்டம் பண்ணுறது காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சது. நம்மளெல்லாம் அடிமைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. யார் அடிமை? திமுகவுக்கும் அந்த கட்சி கூட்டணி கட்சி தான் அடிமை. நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கும்போது 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சது. ஆகவே கண்டிப்பாக நம்மளை பொறுத்தளவுக்கு கார்த்திக் வெற்றி பெற்றால் தேவையான திட்டங்களை இந்த தொகுதிக்கு செய்வார். நம்முடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பார். ஆகவே நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும், வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என்று கூட்டி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மகேந்திரன் உட்பட அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.